இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடம் எங்கே இருக்குன்னா 11ஆம் வகுப்பில் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க. அந்த புத்தகத்தில் 7வது பாடமாக இருக்குது. இந்த பாடத்தை எடுத்து படித்து பாருங்களேன். இந்த பாடத்தை படிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. தலையது வாலியது அப்படின்னே தெரியாது. அந்தளவுக்கு போட்டு குழப்புன்னு குழப்பும். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை எடுத்து இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸுக்காக நம்ம தனியாக ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். குமார் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சால் தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா? உங்களை நம்பித்தான்பா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு கூற்றை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை யார்? கூகுளுடைய சிஇஓ. அவர் என்ன சொல்லியிருக்காரு? இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் சொல்லியிருக்காரு. இலக்குமுறை பொருளாதாரம்னா என்ன? அதாவது தமிழில் இலக்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டிஜிட்டல்னு சொல்லுவோம்ல. அப்போ டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அடுத்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பார்க்குறோம். கரண்ட்டில் இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா உலகத்துடைய வலிமையான பெரிய பொருளாதாரத்தில் 7வது இடத்துல இருக்குது. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 7% வளருது. உலகத்துடைய ஜிடிபியை எடுத்து கம்பேர் பண்ணும்போது இந்தியா 7வது இடத்துல இருக்குது. ஜிடிபிங்கிறத மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாங்கும் சக்தி பிபிபியில் 3வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் 60% மக்கள் வேளாண்மை தொழிலில் தான் ஈடுபட்டிருக்காங்க. எத்தனை சதவீதம்? 60% மக்கள். அப்போ அதிகமான காசு வேளாண்மையிலேருந்து தான் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. 17%, அதாவது ஜிடிபியில் வெறும் 17% மட்டும்தான் வேளாண்மையிலேருந்து கிடைக்கிது. அப்போ அதிகமான ஜிடிபி எங்கேருந்து கிடைக்குதுன்னா பணிகள் துறைன்னு ஒன்று இருக்குது, அங்கேருந்து தான் கிடைக்கிது. நிலப்பரப்பை எடுத்து கம்பேர் பண்ணும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா நிலத்தையும் எடுத்து அதை 100% அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதில் 2.4% தான் இந்தியா இருக்குது. இதை நம்ம நேற்றே பார்த்தோம். நேற்று 10ஆம் வகுப்பில் இருக்கிற ஜியாகிரஃபி பகுதியில் இருக்கிற முதல் பாடத்தை நம்ம பார்த்தோம். இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குது. அதை ஷார்ட்டாக வீடியோவை போட்டிருக்கோம். நீங்கள் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து உலகத்துடைய வருவாயில் இந்தியாவின் சதவீதம் 12%. ஸோ 12% காசு எங்கே வருது? இந்தியாவுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவுடைய மக்கள் தொகையை பற்றி பேசுகிறாங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகரிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 1.7% அதிகரிக்குது ஒவ்வொரு ஆண்டும். சரிங்களா? அதாவது 1000 பேருக்கு 1.7% அப்படிங்கிற லெவலில் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் எடுத்து அதை 100% வச்சிட்டோம்னா அதில் இந்தியாவுடைய பங்களிப்பு 17.5% இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணுன்னா உலகத்தில் 6 பேரை எடுத்து 6 பேரை கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒருத்தர் இந்தியராக இருப்பாராம். ஸோ பாப்புலேஷனில் நம்ம இந்தளவுக்கு முன்னேறிட்டோம். இந்தியாவுடைய மக்கள் தொகைங்கிறது ஒரே நிலையாக இருந்துதான்னு கேட்டால் கிடையாது, படிப்படியாக வளர்ந்துருக்கு. அது எப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. இங்கிருந்து தான் கண்டிப்பாக கேள்வி வரும். முதல்ல பார்க்குறது பெரும்பிளவு ஆண்டு. பெரும்பிளவு ஆண்டுங்கிறது 1921. காரணம் என்னென்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன் மைனஸில் போச்சு. மைனஸில் போனது இந்த ஒரே ஒரு டைம் மட்டும்தாங்க. இதை தாண்டி மைனஸில் இது வரைக்கும் போகவே இல்லை. -0.03% குறைஞ்சிது. எப்போது? 1921. ஸோ அதை பெரும்பிளவாண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சிறுபிளவாண்டு 1951 சிறுபிளவாண்டுன்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் 1.25 அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சது. அடுத்து மக்கள் தொகை வெடிப்பாண்டு. பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 2% மட்டும் போச்சு 1961. அடுத்து 1 பில்லியன் ஆண்டு. 1 பில்லியனை கடந்தோம். எப்போ? 2001. அடுத்து மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு 2011. அதாவது இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ஆண்டுகளை பார்த்துக்கோங்க. ஆண்டுகளை தான் கண்டிப்பாக கேட்பாங்க. பெரும்பிளவாண்டு என்பது 1921, சிறுபிளவாண்டுங்கிறது 1951, மக்கள் தொகை வெடிப்பாண்டு 1961, 1 பில்லியன் ஆண்டு 2001, மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு 2011. அடுத்தது பிறப்பு விகிதத்தை பார்க்குறோம். பிறப்பு விகிதம்னு என்ன? அதாவது 1000 பேருக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிறப்பு விகிதம்.
2011 சென்சஸின் படி இந்தியாவில் குறைந்த பிறப்பு விகிதம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது 14.7%. அதிகமான பிறப்பு விகிதம் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசம் இருக்குது 29.5%. இந்த சதவீதமெல்லாம் கூட கேட்க வாய்ப்பு கம்மி தான். பட் எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்துக்கோங்க. குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா, அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம். அடுத்து இறப்பு விகிதம், 1000 பேருக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது இறப்பு விகிதம். இறப்பு விகிதத்தை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் குறைந்த இறப்பு விகிதம் எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது 6.3%. அதிகமான இறப்பு விகிதம் ஒடிசாவில் இருக்குது 9.2%. அடுத்து பிறப்பு விகிதத்தை 10 ஆண்டுகள் அளவுக்கு கால்குலேஷன் பண்ணுறோம். அதாவது 2001 எப்படி இருந்துச்சு, 2011 எப்படி இருக்குது அப்படின்ட்டு 10 வருஷத்துக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது குறைந்த பிறப்பு எங்கே நடந்திருக்குன்னா கேரளாவில் நடந்திருக்கு. அதிகமான மக்கள் பெருக்கம் எங்கே நடந்திருக்குன்னா பீகாரில் நடந்திருக்கு. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம். அதுவே 10 வருஷத்தில் அதிகமான அதிகரிப்பு எங்கே நடந்திருக்குன்னா பீகாரில் நடந்திருக்கு. மக்கள் தொகை அதிகரிப்பை பற்றி பேசும்போது பிமரு மாநிலங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, பிமரு மாநிலங்கள் BIMARU. அதாவது 4 ஸ்டேட்டு சேர்ந்தது தான் பிமரு மாநிலங்கள். பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இதிலே இருக்குது பாருங்கள். PIனா பீகார், MAனா மத்திய பிரதேசம், Rனா ராஜஸ்தான், Uனா உத்தரப்பிரதேசம். இந்த 4 மாநிலங்கள் சேர்ந்தது தான் பிமரு மாநிலங்கள். ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தியை பார்க்குறோம். மக்கள் தொகை அடர்த்தினா என்னது? ஒரு இடத்துல எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துடைய நிலப்பரப்பை வச்சு நம்ம வகுத்தோம்னா மக்கள் தொகை அடர்த்தியை கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ டென்சிட்டியாக இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். 2011 சென்சஸின் படி இந்தியாவுடைய மக்கள் அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்குன்னா பீகாரில் இருக்குது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர். அதுவே குறைந்தது எங்கே இருக்குன்னா அருணாச்சல பிரதேசம் இருக்குது. ஒரு சதுர கிலோமீட்டரில் 17 பேர் தான் இருக்காங்க. எங்கே அதிகமாக இருக்காங்க, எங்கே கம்மியாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக இருக்கிறது பீகார், குறைவாக இருக்கிறது அருணாச்சல பிரதேசம். அடுத்து இந்தியாவுடைய மக்கள் அடர்த்தியை நம்ம பார்க்குறோம். அடர்த்தியை பார்க்கும்போது 1951 இந்தியா எடுத்துட்டோம்னா ஆவரேஜாக ஒரு சதுர கிலோமீட்டரில் 117 பேர் இருந்திருக்காங்க. எப்போது? 1951. 2001 325 பேராக இருந்திருக்காங்க. 2011 சென்சஸின் படி 382 பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இதைத்தான் கேட்பாங்க. இந்தியாவுடைய மக்கள் அடர்த்தி 2011 சென்சஸின் படி எவ்வளோன்னு கேட்பாங்க. 382 பேர். தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா 555 பேர். 555 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலின விகிதம். பாலின விகிதம்னா என்னது? அதாவது 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். 2011 சென்சஸின் படி இந்தியாவில் குறைந்த பாலின விகிதம் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குங்க. 877 பெண்கள் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. அதிகமான பாலின விகிதம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. ஸோ குறைந்த பாலின விகிதம் ஹரியானா, அதிகமான பாலின விகிதம் கேரளா. இந்தியாவுடைய ஆவரேஜான பாலின விகிதத்தை பார்க்கும்போது 1951 946 இருந்திருக்கு. 2001 933 குறைஞ்சிருக்கு. 2011 940 அதிகரிச்சிருக்கு. அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது இது இத்தனை வருஷம் தான் வாழும் அப்படின்னு கெஸ் பண்ணுறது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. 1901 1911 பார்த்திங்கன்னா 23 வருஷம் உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயமாக இருந்திருக்கு. 23 வருஷம் வாழ்கிறதே ஆவரேஜ் பெருசு. 1951 32 வருஷமாக மாறி இருக்கு. 2001 63 வயது. 2011 சென்சஸின் படி 64 வயது. ஸோ ஆவரேஜாக வச்சுக்கோங்க, 64 வயது வரைக்கும் இந்தியர்கள் வாழ்வார்கள். அடுத்தது எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதத்தை பார்க்கும்போது 1951 18.3% பேர் தான் படித்தவங்களாக இருந்திருக்காங்க. அதாவது ரவுண்ட் ஆஃபாக சொல்லணுன்னா 18% பேர். 2001 65% பேர். 2011 74.04% பேர் படித்தவங்க. கண்டிப்பாக இதை வேணால் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 2011 சென்சஸின் படி இந்தியாவின் சராசரி கல்வி அறிவு வீதம்னு கேட்பாங்க. 74.04%. இதில் ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 82.1%, பெண்கள் 65.5%. 2011 சென்சஸின் படி இந்தியாவில் அதிகமான எழுத்தறிவு வீதம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 94% பேர் படித்தவங்க. கேரளாவில் தான் எல்லாமே படித்தவங்களாக இருக்காங்க. அதுவே குறைந்த எழுத்தறிவு வீதம் எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. கிட்டத்தட்ட 62% பேர் தான் படிச்சிருக்காங்க. அடுத்தது இந்தியாவுடைய வளங்களை பார்க்குறோம். இந்தியாவுடைய நிலப்பரப்பு நேற்று தான் நம்ம பார்த்தோம். 32,87,263 சதுர கிலோமீட்டர்கள்.
உலக அளவில் இந்தியா வந்து பரப்பளவில் 7வது இடம். உலக நிலப்பரப்பில் 2.4% இந்தியாவிட்ட தான் இருக்குது. இந்தியாவுடைய பல்வேறு விதமான வளங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது வனவளம். வனம்னா காடு. காட்டு வளம் எப்படி இருக்குது அப்படின்னா 2007 ஒரு கால்குலேஷன் எடுத்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் 69.09 மில்லியன் ஹெக்டர் அப்படிங்கிற பரப்பில் காடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 69.09 மில்லியன் ஹெக்டர் அப்படிங்கிற பரப்பில் காடு இருக்குது. மொத்த நிலப்பரப்பில் 21.02% காடு இருக்குது. இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 2007 கணக்கெடுப்பின்படி 21% காடு இந்தியாவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கனிம வளங்கள். கனிம வளத்தில் நிறைய டைப் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது இரும்புத்தாது. இரும்பை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பான இரும்புத்தாது இருக்குது, ஹெமடைட், மேக்னடைட்டு. மேக்னடைட்டு அதிகமாக எங்கே கிடைக்கும்னா கர்நாடகாவில் தான் அதிகமாக கிடைக்கிது, அதிகமாக உற்பத்தியும் ஆகுது. எங்கே? கர்நாடகாவில். அதுவே ஹெமடைட்டுனா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த மாநிலங்களில் உருவாகுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட் இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கர்நாடகாவில் அதிகமாக கிடைக்கிது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து நிலக்கரி. உலகத்தில் அதிகமான நிலக்கரியை எடுக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. 3வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்தியாவில் நிலக்கரி எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளம் இந்த 2 ஸ்டேட்லேயும் அதிகமாக நிலக்கரி கிடைக்கிது. அடுத்து அலுமினியம் இந்தியாவில் எங்கே அதிகமாக தயாரிக்கப்படுதுன்னா ஒடிசாவில் கிடைக்கிது, ஆந்திர பிரதேசம். ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இந்த 2 வந்து பக்கமாக இருக்குது. ஸோ அலுமினியம் அங்கே கிடைக்கிது. அடுத்து மைக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அதிகமாக உற்பத்தி பண்ணுது. உலக அளவில் மைக்கா உற்பத்தியில் இந்தியா முதலிடம். அதாவது உலக லெவலில் பார்த்தீங்கன்னா 100%ல் 60% இந்தியாவிலது மட்டுமே போகுதான். ஸோ நிறைய நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இதில் குறிப்பாக பெக்மடைட் அப்படின்னு ஒரு டைப்பான மைக்கா இருக்குது. இந்த மைக்காவை வந்து மின்சார பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துவாங்க. இது ஆந்திராவில் அதிகமாக எடுக்கப்படுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மைக்கானாவே இது ஆந்திரா. அடுத்து தங்க சுரங்கம். இந்தியாவில் 3 தங்கச் சுரங்கங்கள் இருக்குது. கர்நாடகாவில் 2 இருக்குது, ஆந்திராவில் 1 இருக்குது. கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில் கோலார் அப்படிங்கிற தங்கச் சுரங்கம் இருக்குது. ரெய்ச்சூர் மாவட்டத்தில் ஹட்டி அப்படிங்கிற தங்கச் சுரங்கம் இருக்குது. ஸோ 2மே எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. ஆந்திராவில் ராம்கிரி அப்படின்னு ஒரு சுரங்கம் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் அனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த தங்க சுரங்கம் எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, இதை கேட்க வாய்ப்பும் கம்மி தான். அடுத்து வைரச்சுரங்கம். வைரச்சுரங்கத்தை கண்டிப்பாக கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய வைரச்சுரங்கம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் பன்னானூர் இடம் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அடுத்தது போக்குவரத்தை பார்க்குறோம். போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இது சாலை போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்துன்னு நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது சாலை போக்குவரத்து. சாலை போக்குவரத்து எடுத்துட்டிங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சாலை போக்குவரத்து. உலகத்திலேயே மிகப்பெருசு எதுங்க? இந்தியா. எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 30 கிலோமீட்டர் கிடையாது, 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்து இருப்பு பாதை, அதாவது ரயில் போக்குவரத்து. உலகத்தில் 4வது பெரியது, ஆசியாவில் மிகப்பெரியது. உலகத்தில் 4வது பெருசாக இருக்குது, ஆசியாவில் மிகப்பெரியதாக இருக்குது. அடுத்து விமான போக்குவரத்து. விமான போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பான விமான நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. ஒன்று ஏர் இண்டியா, இன்னொன்று இந்தியன் ஏர்லைன்ஸ். இதில் ஏர் இண்டியாங்கிறது பன்னாட்டு சேவையை வழங்கக்கூடிய நிறுவனம். அதாவது வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம போகணுன்னா ஏர் இண்டியா வழியாக தான் போக முடியும். இந்தியன் ஏர்லைன்ஸுங்கிறது உள்நாட்டு சேவையை வழங்கும் நிறுவனம். அதாவது நம்ம உள்நாட்டுக்குள்ளே மட்டும் போகணுன்னா இந்தியன் ஏர்லைன்ஸை பயன்படுத்திக்கலாம். இந்த ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் 2யுமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எப்போன்னு பார்த்துக்கோங்க, முக்கியம் 27/8/2007 கவர்மெண்ட்டு மெர்ஜ் பண்ணாங்க. அடுத்தது ரயில் போக்குவரத்தை பற்றி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்திய ரயில்வேயின் முதல் வைஃபை வசதி எங்கே அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா பெங்களூரு. அடுத்து கப்பல் போக்குவரத்து. தேசிய துறைமுக வாரியம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. 1950 உருவாக்குனாங்க. அடுத்து சமூக கட்டமைப்பை பார்க்குறோம். சமூக கட்டமைப்புன்னா கல்வி, உடல்நலம் இந்த மாதிரி, அதாவது ஹெல்த் ரீதியாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வரும். முதல்ல பார்க்குறது கல்வி வந்து ஆரம்பத்தில் மாநில பட்டியலில் இருந்தது. அது 1976 பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. கல்வி எப்போது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? 1976. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டது. 2019 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டது. என்னென்ன நிலை? குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். குழந்தை கல்வின்னா பால்வாடி இருக்குது பாருங்கள், அது. தொடக்க கல்விங்கிறது 1 to 5, இடைநிலைங்கிறது 6 to 10, மேல்நிலைன்னா 11 12, இளங்கலை பட்டம்னா அது இளங்கலை பட்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா,
அடுத்து முதுநிலை பட்டம். ஸோ 6 நிலையான கல்வி முறை இந்தியாவில் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்கு 3% நிதியை ஒதுக்குறாங்களாம். அதாவது பட்ஜெட்டில் 3% நிதியை கல்விக்காக அரசாங்கம் ஒதுக்குதுங்களாம். அடுத்து உடல் நலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் உடல் நலம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதாவது பப்ளிக் ஹெல்த்துங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்தியாவில் அனைத்து மருத்துவ நடைமுறையும் ஆயுஷ் அமைச்சகம் அப்படிங்கிற அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்தியாவில் உடல் நலம் பேணுவதில் சிறப்பாக இருக்கும் மாநிலம் எதுனா கேரளா. அடுத்தது பொருளாதார சிந்தனையாளர்களை பார்க்குறோம். இதில் நிறைய தலைவர்கள் வருவாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொன்னதில் ஒரே ஒரு கூற்றை மட்டும் எடுத்துக்கோங்க போதும். குறள் 739 என்ன சொல்கிறாருன்னா, வெளிநாட்டு உதவி கேட்கும் நாடு நாடே கிடையாதுன்னு சொல்கிறாரு. வெளிநாட்டு உதவியை கேட்டால் அந்த நாடு நாடே கிடையாதுன்னு சொல்கிறாரு. குறள் 739. அடுத்து மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, 1924 தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய கூட்டுகளை சொல்லியிருக்காரு பாருங்களேன். இயந்திரங்கள் என்பது மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாரு. தொழில் மையம் என்பது மனித இனத்துடைய பெரும் சாபக்கேடுன்னு சொல்கிறாரு. செயற்கையான குடும்ப கட்டுப்பாட்டு முறையை எதிர்த்திருக்காரு. சுய கட்டுப்பாடு தான் மக்கள் தொகை கட்டுப்படுத்த சிறந்த வழின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கூற்றுக்கள்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜவஹர்லால் நேரு. இவரை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் தான். மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்கு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. திட்டமிடும் முறையை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. நேருவுடைய சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம். அடுத்தது அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இவர் பொருளாதார சம்மந்தப்பட்ட 2 முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 1915 பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். 1905 எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அறிக்கை அப்படிங்கிற புத்தகம். இந்த 2 புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. அடுத்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காரு. 1921 எம்எஸ்சி பட்டம் வாங்கிறதுக்காக ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினார். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல். அதே மாதிரி 1923 டிஎஸ்டி பட்டம் வாங்கிறதுக்காக ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதியிருக்காரு. ரூபாயின் பிரச்சனைகள். இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ரூபாயின் பிரச்சனைகள் யார் எழுதியிருக்காங்க? அம்பேத்கர் எழுதியிருக்காங்க. நிறைய கூற்றுகளை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும். அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமையாக்க வேண்டும். நிலத்தை அரசாங்கமே நிர்வகிக்க வேண்டும். கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும். அரசே காப்பீட்டு வணிகம் செய்ய வேண்டும். அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக காப்பீட்டு வசதியை அளிக்க வேண்டும். எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டுங்க. பாருங்கள், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜேசி குமரப்பா. இவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். குறிப்பாக தஞ்சாவூரில் 1892 ஜனவரி மாதத்தில் பிறந்திருக்காரு. இவரை கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடி. இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குங்க. காந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற கருத்தை உருவாக்கியவரே ஜேசி குமரப்பா தான். இவர் பணியாற்றிய பத்திரிகை யங் இந்தியா. இவர் அனைத்திந்திய கிராம தொழில் கழகம் அப்படிங்கிறத 1935 உருவாக்கியிருப்பார். இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. திரும்ப பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து 1945 இவர் 3 முக்கியமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. என்னென்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா, நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்தவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். இந்த 3 புத்தகத்தையும் ஜேசி குமரப்பா எழுதியிருக்காரு. இவரை பச்சை காந்தின்னு அழைப்பாங்க. அப்படி ஃபஸ்ட்டு அழைச்சது யாருன்னா ராமச்சந்திர குஹா. இதை கண்டிப்பாக கேட்பாங்க. பச்சை காந்தி யார் அப்படின்னு டைரெக்டாகவே கேட்பாங்க. யார்? ஜேசி குமரப்பா. அடுத்து நம்ம பார்க்குறது விகேஆர்வி ராவ். விகேஆர்வி ராவ் அப்படிங்கிறவர் ஒரு தலைச்சிறந்த பொருளியல் வல்லுனர். இவரை தலைசிறந்த பொருளியல் வல்லுநராக பிஆர் பிரமானந்தா அப்படிங்கிறவர் கருதுகிறார். அதாவது இந்த ராவ் தான் தேசிய வருமான கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்தியவர். தேசிய வருமான கணக்கீட்டு முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த மெத்தடை நடைமுறைப்படுத்தியது யாருன்னா ராவ் தான். இவர் கீன்ஸுடைய மாணவர், ஜேஎம் கீன்ஸுடைய மாணவர். அதுவும் குறிப்பாக இவரை ஜேஎம் கீன்ஸுடைய தலைசிறந்த மாணவராக ஹச்டபிள்யூ சிங்கர் அப்படிங்கிறவர் கருதியிருக்காருங்க. ஸோ இது முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இவர் சொல்கிறாரு, இவர் தான்ப்பா தலை சிறந்தவர் அப்படின்ட்டு. இவர் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காரு. முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரை. அடுத்து இவர் ஒரு சிறு புத்தகம் எழுதியிருக்காரு. 1938 எழுதியிருப்பார் போல இருக்கு. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய பேர். சரிங்களா? இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிறது ஒரு புத்தகத்துடைய பேர். அடுத்தது இவர் 3 முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்க காரணமாக இருந்திருக்காரு.
டெல்லியில் டெல்லி பொருளாதார பள்ளி இருக்குது, டெல்லியில் பொருளாதார வளர்ச்சி கழகம் இருக்குது, பெங்களூரில் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் இருக்குது. இந்த இடங்களை பார்த்து கொள்ளுங்கள், கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை உருவாக்க காரணமாக இருந்தவர் VKRV ராவ். கடைசியாக நம்ம பார்க்குறது அமர்த்தியா சென். இவரை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கவனிச்சிங்க இல்லையா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறந்துட்டீங்க பாருங்கள், மறக்காமல் லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அதை வந்து டச் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அமர்த்தியா சென் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை. 1981 எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க, தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகம். அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிம்பிளாக முடிச்சாச்சு. இன்னும் 2-3 முறை இந்த வீடியோ போட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடத்தை படிக்க வேண்டிய தேவையே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்க, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.